ஹாய் ஆதித்யா மகளே, இந்த வாரம் இங்கிலீஷ் மேன் ஷோக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாஃப்ஸும் எப்படி நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். ஒரு சின்ன திருத்தம், இது ஸ்டாஃப்ஸு அது ஸ்டூடெண்ட்ஸு. ஓ சாரி, நான் இவர் பக்கத்தில் இருந்தனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். டேய் சில்பான், ஆனா போர்டு நிறுத்திக்க. ஆமாம், ஏன் நீங்கள் அதை பற்றி எதுவும் சொல்லலை? இப்போ அவர் சொன்னார் சின்ன திருத்தம் அப்படின்னு. இல்லை, ஸ்டாஃப்ஸ் எப்பயுமே அட்வான்ஸ்டாக இருப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே கொஞ்சம் டிலேவாக இருக்கும். ஆமாம், ஏன்னா உங்ககிட்ட தானே கற்றுக்குறாங்க. ஸோ பொறுமையாக தான் முன்னேறி வருவாங்க. ஐயோ சாரி சார், இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. உங்கள் ப்ரொஃபஸர்லாம் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு போர் அடிச்சா என்னெல்லாம் பண்ணுவீங்க? நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோம். ஃப்ரீ ஃபயர் விளையாடுவீங்க, அதாவது தன்னுடைய மொபைலில் கிளாஸ் எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது டேபிள் கடியில் தலையை விட்டு கேம் விளையாடி கொண்டிருப்பேன் என்று கூறுகிறார். என்னடா மடையை திறந்து விட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? அடுத்து தூங்குவீங்க, அதுவும் டேபிளுக்கு கீழே மேலே படுத்து தூங்குவோம். மேலேயே படுத்து தூங்குவீங்க, பயம் இல்லை. எங்களுக்கு இதான் சாம்பிள். நான் சும்மா காச்சுன்னு சொன்னது, அதை அந்த பயவுல பப்ளிசிட்டி பண்ணிட்டான். அடுத்து ஏதாச்சும் கதை பேசுவோம். என்ன மாதிரி கதைகள்லாம் பேசுவீங்க? மூவி ரிலீஸ் ஆச்சுல, கூலி ரிலீஸ் ஆச்சு, ஏதாச்சும் பேசுவோம். அதை பத்தி ஏதாவது பேசுவீங்க. ரஜினி சார் நடிப்பை பத்தி நீங்க பேசுவீங்க, அப்படிதானே? ஓகே, அவரோட 50 வருஷம் சர்வீஸ், தம்பிக்கு வயசு 20. நீங்க அவர் நடிப்பை பத்தி பேசுவீங்க. நல்ல விஷயம், சிறப்பு. என்ன கேள்வினா, தம்பி அமைதியாருங்க. இந்த மாதிரி பசங்க பண்ற செயல்லாம் உங்களுக்கு பிடிக்கலனா கிளாஸ் ரூம்ல என்ன பண்ணுவீங்க? நானே கிளாஸை விட்டு வெளியே போக சொல்லிடுவேங்க சார். நீங்களே வெளில போக சொல்லிடுவீங்க? என்னம்மா சொல்ற? நல்லா யோசனை பண்ணி தான் அந்த முடிவுக்கு வந்தியா? அது அவங்களுக்கு ஜாலி ஆயிடாதா? இதுக்கு தானே நாங்க காத்திருந்தோம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா கிளம்பிட மாட்டாங்களா? சார் அவங்களுக்கே படிக்கணும்னு விருப்பம் இல்லைங்க சார். எங்களுக்கு தான் வரமாட்டேங்குதே. என்ன ராஜா சொல்லுங்க, வேற என்ன பண்ணுவீங்க? வேற அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் பண்ணாலே எங்களுக்கு ரொம்ப தூக்கம் வருமா? தெரியுதுப்பா, மூக்கு நோண்டாத. அடிப்பேங்க சார். அடிப்பீங்களா? தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் ஆகணும். மேடம் மைக் கொடுங்க. இந்த பதில் நான் எதிர்பார்க்கல, நன்றி. கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ற செயல்கள் உங்களுக்கு பிடிக்கலனா என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்க கவனிக்கிறீங்களா இல்ல நான் கிளாஸ் விட்டு வெளில போட்டோமா அப்படின்னு கேட்பேன். இதுல 2 சைடுல அவங்களுக்கு 2மே ஜாலியா தான் இருக்கும். வேற ஏதாவது? பிரின்சிபல் சாரை பார்த்துட்டு வான்னு சொல்லுவேன். சரின்னு போய் பார்த்துட்டு ஹாய் சார்ன்ட்டு வந்துருவானுங்க. அப்படிலாம் சொல்லாதடா, பெரிய மனுஷன். வேற பனிஷ்மெண்ட் மாதிரி ஏதாவது? அப்படியும் கேட்கலன்னா பேரண்ட்ஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன். பேரண்ட்ஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்க? உங்க வீட்லயா? பையன் ஒரு மாதிரி அவங்க வீட்ல. இவனுங்க எங்க பேரண்ட்ஸ் நம்பர் கொடுத்து வச்சிருக்கானுங்க? இவன் அவன் நம்பர் கொடுத்து வச்சிருப்பான், அவன் இவன் நம்பர் கொடுத்துருப்பான். கூப்பிட்டா அல்ல சார், ஆமா சார், என் பையன் தான் சார், சார் காலைல வயிற்றுல போகுது, நாளைக்கு வரேன் சார் அப்படிம்பானுங்க. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டாஃப்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அடிச்சிருவேன் சொல்லுவாங்க, ஆனால் அடிக்க மாட்டாங்க. அவனுங்களும் படிச்சிருவேன்னு சொல்லுவானுங்க, ஆனால் படிக்க மாட்டானுங்க. ஸோ ஒழுங்காக படிங்கப்பா. சார் மேடம் என்ன சொன்னாலும் வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் தான், இல்லைன்னா இந்த மாதிரி வர வேண்டியதாக இருக்கும் உங்கள் நிலமை. ஒரு சீனை எப்படி சென்டிமெண்ட்ல ஃபினிஷ் பண்ணா பாத்தீங்களா? புரியுதுங்களா? எத்தனை அறிவு பாப்பா? ஆல் கிளியரா? அதனால தான் சிரிக்கிறியா? ரிசல்ட் எடுத்து பார்த்தா தெரிய போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ், உங்களுக்கான அடுத்த டாபிக் 90s vs 2K கிட்ஸ். ஸோ உங்களோட ஜென்ரேஷனில் எதெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது? உங்களுக்குலாம் இது இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இது இருக்குது. உங்களுக்குலாம் இது இருக்கலாம், எங்களுக்கு அது இருக்குது. நாங்களாம் அப்போவே அப்படி, நீங்களாம் இப்போவே இப்படி. இந்த மாதிரி பேசணும். ஆமா, உன் மூளைக்கு இதெல்லாம் எப்படி ஆட்டுது? எந்த பக்கம் ஆரம்பிக்கிறீங்க? 90s. இதுலேயே தெரியுது அவங்க தான் ஸ்ட்ராங்குன்னு. இதுக்கு எதுக்கு நான் டாபிக்லாம் வச்சுக்கிட்டு? சார் சொல்லுங்கள் சார், 90s வரலாறை பற்றி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 90ஸ்க்கு மோஸ்ட்லி பார்த்த படம், மோஸ்ட்லி பார்த்த ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருப்பாங்க. ஆமாம் சார். அது அவர் ஏன் அப்படி பண்ணுவாங்கன்னா, இந்தியாவுக்காகவும் ஒரு சமுதாயத்துக்கும் அதிகமாக விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருந்தாரு. அவர் படங்கள் மூலியமா ஏற்படுத்திட்டு இருந்தாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு பிடிக்கும். ஓகே சார். அவரு இல்லை சார், இது உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஓகே சார். 90ஸ்ல எங்களுக்கு ஒரு இளையராஜா. இப்போ உங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு அனிருத் மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. நாங்கள் எங்கள் காதல்லாம் ஒருதலை காதல், 30 வருஷம் சொல்லாமலாம் லவ் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியா இருக்கு? அந்த மாதிரி 90s 2K. இல்லை சார், 90ஸ்ல புரட்சி பண்ணவர் அவர் தான். புரட்சி பண்ணவர் அவரு. முடிஞ்சா வேற இருக்கா? இல்ல, அதான் சார். 90ஸ்ல மோஸ்ட்லி புரட்சி படங்கள் கொடுத்தது அவரு இருக்காரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்காரு, அவரே ஆட் பண்ணிக்கலாம், கூட பண்ணிருக்காரு ஜெய்கிந்த் அப்படி இப்படின்னு. பட் இவர் 150 படத்துக்கு மேல பண்ணிருக்காரு சார். ஐ அம் ஆல்சோ லைக்கிங் ஹிம். நானும் அவரோட மிகப்பெரிய தீவிரமான ரசிகர் தான் சார். நன்றி சார். ஸோ சார்
90ஸ்ல வந்து நிறைய புரட்சி படங்கள்லாம் வந்திருக்கு, சமுதாய கருத்துக்கள் உள்ள படங்கள்லாம் வந்திருக்குன்றாங்க. 2K கிட்ஸ், தாங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? இப்ப பாருங்க, நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. சார் அப்போ இருந்த மாதிரி இப்போவும் நிறைய படம் இருக்கு சார். என்ன படம்? உதாரணத்துக்கு ஒரு 2 படம் சொல்லுங்க, புரட்சி படங்கள். புரட்சி படங்கள் விக்ரம்னு சொல்லக்கூடாது சார். டிராகனாப்பா, சரியான புரட்சி படம் சார். இது டிராகன் தானமா? நல்ல படம் தாமா. நல்ல படம் இல்லைன்னா சொல்லலாமா? சமுதாயத்துக்கு புரட்சிகரமான ஒரு படங்கள், நாட்டுக்காக போராடின படங்கள்ல டிராகன் வராதுமா. டிராகன் எங்களுக்காக போராடி இருக்காங்க. டிராகன்ல உங்களுக்காக போராடி இருக்காங்களா? நீ எங்கேயோ போறமா? இல்லையே, அவர் வாழ்க்கையில அவர் வச்சு அரியரை கிளியர் பண்ண தானே அவர் போராடினாரு. அதுவும் கடைசியில தப்புன்னு சொல்லி அவர் திருந்தி டெலிவரி பாயா வேலைக்கு போவாரு. அவங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிப்பார்ல சார். அப்போ அதுக்கோசரம் நீ அரியர் வச்சு மறுபடியும் பசங்க படிக்கிறேன்ற? இல்ல சார், நான் ஆல் கிளியர் சார். ஆல் கிளியர் தானே. அப்புறம் என்ன? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இவர் சொன்ன படங்கள் மாதிரி 2Kல புரட்சிகரமான படம். அமரன். அமரன் ஓகே, நல்ல படம். அம்மா தாயே, என் மேல விழுந்த கலங்கத்தை கழுவ வந்த பராசக்தியே. சூப்பர்மா, கொடுங்கம்மா. ஸோ அடுத்ததா சார் வேற என்ன சொல்ல போறீங்க? அஜித்குமார் சார் இங்க வாங்க, சொல்லுங்க. கேம் விளையாடுறத சொல்லலாம். அப்பெல்லாம் ராஜா ராணி ஆர்யாவும் ஜெய்யும் நடிச்சிருப்பாங்க. நஸ்ரியா புருஷனா? ஓகே, கேம்ஸ் பத்தி பேசுறீங்க. வாசோ மிட்டாசோ அட்டில குந்து குட்டி சிம்பிளே வலிக்கலாம். வாசோ வாசு யாரா? யாரா வாசு? சார் அப்பெல்லாம் வந்துட்டு அப்பாலாம் வந்துட்டு வீட்டுல இருப்பாரு. உனக்கு பித்தம் தலைக்கு ஏறி இருக்குதுடா, இஞ்சி சாறு குடிச்சினா ஒரேடே இறங்கிடும். டீச்சர் சொல்றதெல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. டீச்சர் சொல்றதெல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் கேட்பாங்க. இப்போலாம் வந்து ஸ்டூடண்ட்ஸ் சொல்றத டீச்சர் கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவங்களோட அட்டகாசம் அந்த மாதிரி இருக்கு. 90களில் ரசித்தது, விரும்பியது, செய்தது, குறும்புகள், இதெல்லாம் சொல்லுங்க மேடம். பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். பார்த்தோன்னா பட்டுன்னு காலில் வந்துருவோம். 10-20 காசு கொடுப்பாங்க. இல்லைங்க சார், இப்ப ஸ்டாஃப்ங்களுக்குலாம் இவங்க நாங்க தூங்குறோம், கிளாஸை கவனிக்க மாட்டேங்கிறோம், வெளியில போயிடுறோம்னு சொல்றாங்களா? அந்த மாதிரி எல்லாம் எங்க கிடையவே கிடையாது. டிக்கெட்ஸ்ல இருக்காங்க. ஸ்டாஃபும் சேர்ந்து தூங்குவாங்க. இல்ல இல்ல இல்ல. நீ சொன்னா நான் நம்பணுமா? அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸ்லாம் இந்த தாத்தா பாட்டி ஊருக்கு போவோம். கேணியில குளிக்கிறது, விளையாடுறது, பல்லாங்குழி, அப்புறம் ஹைட் அண்ட் சீக் ஆங்கில விளையாட்டு. அதான் கண்ணாமூச்சிங்கிறது தான் மேடம். என்ன ப்ரொஃபஸரா வந்துட்டாங்க, நடுவில் இங்கிலீஷ் பேசி ஆகணுமா இல்லையா? அவ்வளவுதான். பாட்டு கேட்கறது, இளையராஜா சாங்ஸ்லாம். இளையராஜா பாடல் எந்த பாடல்? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. அடுத்த லைன். நீங்க முக்காவாசி பாடுங்க, அவங்க கடைசியில டச் மட்டும். சார் கிட்டி புள்ள அது கிட்டி. ஆமா கிட்டி புல்லு. கோலி குண்டு இல்ல. கோலி குண்டு இல்ல. கோகோ விளையாடுறது இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுல ஒளிஞ்சுக்குவோம் போயிட்டு. அது திருடன் போலீஸ். அது நைட்ல விளையாடுவீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா படம் பேர்லாம் எழுதிட்டு பால் பேப்பர்ல வந்து ஒவ்வொரு படம் பேர் எழுதி அதுல அடிச்சுக்கிட்டு கவுண்டிங் வச்சு. அது இல்ல சார், அந்த படம் என்னென்ன நம்ம தாயக்கட்டையில 1, 2, 3 போட்டு அந்த படத்தை வாங்குறது. பேங்க் கேம்னு சொல்லுவாங்க. பரதன், இந்த மாதிரி நிறைய 5 லட்சம் 10,000 20,000 அந்த விளையாட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு வருது. இதெல்லாம் அழிஞ்சிருச்சு. விடுவச்சு எல்லாம் விதிபடிதான் நடக்கும். இப்போ வந்து 90s காதலை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. உண்மையா சொல்ல போனா கொஞ்சம் புனிதமானது. அப்பா காதல் தாசா, காதல் பேராசிரியரே. பயப்படுவாங்க. ஆமா, எப்படி வாழ்க்கை நடத்துறதுன்னு யோசிப்பாங்க. பட் இப்போ அது விளையாட்டுத்தனமா ஆயிடுச்சு. ஆமா. சோ சேட். காலம் போற வரைக்கும் காதலிக்கணும்னு இருந்தாங்க. இப்போ அது கால் போற வரைக்கும் காதலிச்சுட்டு அங்க முடிச்சு. அது நீங்க இப்படி நீங்க என்ன சேர்த்தாதீங்க சார். சரிங்களா? நான் மைண்ட்ல நினைக்கிறத நீங்க சொல்லிட்டீங்க. வசனம் சார், வசனம் பழைய தான் சார். அவ்வளவுதான். அது வந்து ஒரு சீரியஸா இல்ல. ஆமா சார், ஒரு கொஞ்சம் விளையாட்டுத்தனமா குறும்புத்தனமா இருக்கு. அப்படி இருக்கு. ஆமா சார். 2K காதல் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பேசிக்கா நம்பிக்கை இல்ல சார். பட் ஆனா வந்து பேசிட்டு நம்பிக்கை வச்சுக்கோ இல்ல வச்சுக்காத, அது பிரச்சனை இல்லமா. நீங்க இப்ப பாக்குறீங்களா உங்க ஜெனரேஷன்ல உங்க கிளாஸ் ரூம்லயோ நீங்க பாக்குற படங்கள்லயோ இல்ல ஆப்போசிட்லயோ எதிர்த்த வீட்லயோ ஒரு காதலை இப்ப பாக்குறீங்களா? இப்ப இவங்க காதல்னா ஒண்ணு சொல்லுவாங்க, இதே முரளி காதல், அந்த காதல், ஷாஜகான் காதல் சொல்றாங்க. இந்த மாதிரி 2Kக்கு நீங்க பாக்குற காதல் எந்த மாதிரி இருக்கு? ஏமாத்திட்டு போயிருவாங்க. அவ்வளவுதான். ஏமாத்திட்டு போயிருவாங்க. நன்றி கெட்டதனமா பேசாத, நாக்க புண்ணு வந்துருச்சு. லவ்னாலே ஏமாத்திட்டு போயிருவாங்க. ஆமா சார், மேக்ஸிமம் ஒரு 2 months 3 months அவ்வளவுதான். யாரும் லாங் லாஸ்டிக்கா இப்போ வந்து யாரும் லாங் அப்படின்னு இருக்கு. அதிகபட்சம் ஒரு 3 மாசம் பண்ணாலும் லாங் லவ். ஆமா, லாங்கா இருக்கு. என்ன உன் பேச்சுல ஏதோ ஒரு சூட்சுமம் தெரியுது. 2K காதல்னா லெட்டர் அனுப்புவாங்க. 2K காதல்ல லெட்டர் அனுப்புவாங்களா? 90ஸ்ல லெட்டர் அனுப்புவாங்க. 90ஸ்ல 80ஸ்ல லெட்டர் அனுப்புவாங்க.
அப்புறம் மாதத்துக்கு ஒன் டைம் வருஷத்துக்கு ஒன் டைம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் எப்படி? நாங்கன்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் அப்பயே ஆடியோ கால் வீடியோ கால் நம்பர் வாங்கி அப்படியே நம்பர் வாங்கி அப்படியே லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வருவடா. ஒரே வாரத்தில் பேசுறது சாட்டிங்கு, அடுத்த வாரம் மீட்டிங்கு, அவ்வளோ ஒரு மாசத்துல கல்யாணமா? அஜித் குமார் நீங்க அந்த பக்கம் இந்த பக்கத்து சப்போர்ட் பண்ற ஸ்பீடாக இருப்பார் அப்படிதான். அவ்வளோ ஸ்பீடா இருக்கீங்களா? சரி ஓகே டன். உங்க 2K பாடல்களை பத்தி நீ என்ன நினைக்கிற? உங்களுக்கு பெஸ்ட்னு நினைக்கிறியா இல்லை 90s பெஸ்ட்னு நினைக்கிறியா? எங்கள் பாடல் வந்து அதாவது அர்த்தம் புரியாது, அது இல்லாமல் மியூசிக் மட்டும் தான் நல்லா இருக்கும். அவங்கெல்லாம் வரிகள் நல்லா உணர்ற மாதிரி இருக்கும். அப்போ இளையராஜா மியூசிக் வந்து நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன் சார். ஸோ 90s 2Kவா? ஸோ நம்மளா 90ஸ்க்கு. ஸோ பாட்டு நல்லா இருக்கும், அதனால பாட்டுக்கு எப்பயுமே நாங்கள் 90ஸ்க்கு தான் ஆதரவு கொடுப்போம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். 90s பத்தி பேசுனது உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மனசுல இருந்ததெல்லாம் கொட்டியாச்சு. எங்களுக்கு இவ்வளவு இருந்துச்சுடா, இப்ப இல்லையாடா, அழிச்சிட்டீங்களாடா, படுபாவீங்களா, இனிமேல வளர்த்துக்கோங்கன்னு சொல்றோம். இனிமேலாவது வளர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? நாங்க எதுக்கு வளர்த்தணும்? மண்ணில் இருக்கிற முடியே கொட்டி போயிட்டு இருக்கு, அதையே வளர்த்த முடியல ஒழுங்கா அப்படிங்கிறப்பா. மைக்கு கூத்துருக்க பேசு. சொல்லுங்க. நான் சொல்லிட்டு இல்லை ராஜா, நானே சொல்லிக்கிறேன். மக்களே இவ்வளவுதான். இது 90s. என்னைக்கு மலர் நினைவுகள் நிறையா இருக்குது, அது அழிஞ்சு போச்சுன்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க. இவங்க 2K மறக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை, இருக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு போகிறோன்னு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் 90s, இதுதான் 2K. அந்த பாப்பாவை மட்டும் தனியாக ஒரு ஜூம் வச்சுக்கோங்க. இதோட நான் கடையை சாத்திட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறேன். இது ஐ எம் இங்கிலீஷ் மேன்.